ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம சௌபாக்கியவதி ட்ராமாவோட 4th பார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு வாட்ச்மேன் கால் பண்ணி சொல்றான். உடனே இவன் முறைக்கிறான் ஹீரோயினை பார்த்து. அவளுமே யோசிக்கிறா, நைட்டு தானே பாட்டி வந்துட்டு போனாங்க, இப்போ அப்பா அம்மா வேற வந்திருக்காங்களே, அவங்களை இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ராகவ் என்னோட அப்பா அம்மாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பேபி, எதுக்காக நீ பயப்படுற? உன்னோட அப்பா அம்மா எனக்கும் அப்பா அம்மா தான், அதனால நீ பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நீ ரெடி ஆயிட்டு இங்கே இரு, வெளியே மட்டும் வந்துடாத, உன்னோட பேரண்ட்ஸை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வெளியே போனா ஹீரோயினோட அப்பா அம்மா தான் வந்திருக்காங்க. அவங்கள உட்கார வச்சு நல்ல விதமா பேசிட்டு இருக்கான். சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம், எதுக்காக திடீர்னு இங்க வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ஒன்றும் இல்லப்பா, நைட்டு திடீர்னு பாட்டி வந்து உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களாமே, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து பாட்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க போல, அதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பதிலாக நீங்க பேசாம என்ன செருப்பாலே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க. ஆமா பின்ன என்ன, நீங்க பேசுறதுலாம் என்ன சரியா? பாட்டி இங்க வரக்கூடாதா? பேத்தியை பார்க்கறதுக்காக தானே வந்திருக்காங்க, அவங்க எப்போ வேணாலும் இங்க வரலாம், அவங்க மட்டும் இல்லை நீங்களும் எப்போ வேணாலும் இங்கே வரலாம், இது உங்களோட வீடு, ஆனால் நீங்கள் எப்போதுமே என்னை பிரித்து தானே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவனா பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் தூரத்துல இருந்து ஹீரோயினி ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா ஒளிஞ்சிக்கிட்டு. இல்லை தம்பி, என்னதான் இருந்தாலும் பாட்டி பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் மன்னிப்பு தான் கேட்குறாங்க. அதெல்லாம் விடுங்க, பாட்டி என்ன பேத்தியை பார்க்கறதுக்காக தானே வந்தாங்க, அவங்க மிட் நைட்டில் வந்ததுனால பார்க்க முடியாமல் போயிடுச்சு, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டியை இங்கே அழைச்சிட்டு வாங்க, 2 நாள் இங்கே தங்கட்டும், பேத்தி கூட நல்லா என்ஜாய் பண்ணட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும், அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ இங்கே இருந்து போகட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆனா பொண்ணை பார்க்காமலே அவன் பேசுற பேச்சை நம்பிக்கிட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா 2 பேரும். வீட்டுல போய் பாட்டிக்கிட்ட மருமகனை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க அவ்வளவு தூரம் பண்ணியும் அவங்கள போய் அந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ணியுமே மருமகன் எவ்வளவு பொறுமையா பேசினார் தெரியுமா, அவர் ரொம்ப நல்ல பையன், நீங்க தான் எப்ப பார்த்தாலும் அவர் தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க, தப்பாவே புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப கூட அவர் என்ன சொன்னார் தெரியுமா, உங்களை வந்து 2 நாள் அங்க தங்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற, அவன் என்ன அங்க வந்து தங்க சொன்னானா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு பாட்டி யோசிக்குது. பாத்தீங்களா, இப்பவும் உங்க அம்மா தப்பா தான் யோசிக்கிறாங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிடுது. சரி, இந்த 2 நாள் போய் இருந்து பார்த்தா தெரியும் அவன் என்னோட பேத்தியை நல்ல விதமா தான் வச்சிருக்கானா, இல்ல அவன் இந்த உலகத்துக்கு முன்னாடி நாடகம் ஆடிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பாட்டி ஒரு பிளானோட தான் கிளம்புது இங்க இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் அவன் வீடு ஃபுல்லா கேமரா வச்சிட்டு இருந்தான் இல்லையா, அது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. என்னமோ இப்பதான் புதுசா இந்த வீடு ஃபுல்லா கேமரா வச்சிட்டு இருக்க மாதிரி சிஸ்டத்துல காமிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனா நீங்க எதுக்காகங்க இப்ப திடீர்னு வீடு ஃபுல்லா கேமரா வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒண்ணுமே தெரியாம அப்பாவி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது வந்துமா, பாட்டி வீட்டுக்கு வராங்கல்ல, அதனாலதான் நான் வைக்கிறேன், அவங்கள வாட்ச் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்படி கேமரா எல்லாம் வச்சு வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரவங்கள தானே வாட்ச் பண்ணுவாங்க, வர்றது என்னோட பாட்டின்னு சொல்றா. எக்ஸாக்ட்லி, உன்னோட பாட்டிங்கிறதுனாலதான் நான் கேமராவே வச்சேன், உனக்கு புரியலையாம்மா, நீ உட்கார் உட்கார், நான் உனக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ நான் ஏன் எதுக்காக இந்த கேமரா வச்சிருக்கேங்கிறது தானே உனக்கு டவுட்டா இருக்கு, நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன், ஆனா நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க கூடாது, ஓகேவா? இப்போ உனக்கு திரும்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு நினைச்சுக்கோ, காதல் டெஸ்ட், அதுல நீ பாஸ் ஆகணும், ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த கேமராலாம் நான் வைக்கிறேன். ஏன்னா பாட்டி இருக்குல்ல, அந்த நாட்டி பாட்டி, அது உங்ககிட்ட ஏதாவது வந்து தொணன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும், அப்ப நீ எதுவும் என்னை பத்தி வளரிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் இந்த கேமராவே வைக்கிறேன், புரியுதா? ஸோ அதனால நீ இப்போ என்ன பண்ணணும்னா, இவ்வளோ நாளா நீ எப்படி எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருந்தியோ, நானும் உனக்கு ஒரு நல்ல புருஷன் அப்படிங்கிற மாதிரி நீ வெளி உலகத்துக்கு காட்டினியோ, அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கணும், ஓகேவா? அப்படி நீ மட்டும் பண்ணிட்ட, நம்மளோட காதல் ஜெயிச்சிருச்சுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஒன்றும் புரியலை, இவன் சைக்கோத்தனத்தோட உச்சத்துல போயிட்டான், இதுக்கப்புறம் இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவனும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், இருந்தாலும் உனக்கு தெரியாத உண்மை வேற ஒண்ணு இருக்கு, நான் இந்த கேமராவை இன்னைக்கு ஒன்றும் வைக்கல, எப்போ வச்சுட்டேன், ஆனா உனக்கு இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு, நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், அதுவும் 24 மணி நேரமும், இது உனக்கு தெரியாதுல்ல, இதுதான் உனக்கு தெரியாத ஒரு உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா காலிங் பெல்லும் அடிக்கிற சவுண்டு கேக்குது. பாட்டி வந்துருச்சு, நாட்டி பாட்டி வந்துருச்சா, வா வா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை திறக்க போயிடுறான். பாட்டியும் வீட்டுக்கு வந்துருச்சு. இவளும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா பாட்டி கிட்ட. சாரி பாட்டி, நான் ஏதோ தெரியாம அன்னைக்கு பேசிட்டேன் அப்படின்னு. பரவாயில்ல விடுமா, நீ இப்படிலாம் பேசுறதுக்கு முன்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. நாட்டி பாட்டி வெல்கம் டு மை ஹோம்னு சொல்லிட்டு அவன் செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறான் பாட்டி கூட நின்றுட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாட்டி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு சாமிக்கு. அப்போ திட்டிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏம்மா நீ உன் வீட்டில் வந்து சாமிக்கு பூஜைலாம் பண்ண மாட்டியா, என்னம்மா நீ இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு பழச நினைச்சு பார்க்குறா. கல்யாணம் பண்ண மறுநாளே இப்போ பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பா. புருஷன் வந்ததும் அவங்ககிட்டயும் கேட்பா, பூஜை ரூம் எங்கங்க, நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை பண்ண போறியா, வா வா பூஜை ரூமை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே சோஃபால இவன் உட்காந்துக்கிறான் சாமியார் மாதிரி. பண்ணு பூஜை அப்படின்னு சொல்றான்.
இல்லை எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சாமி ரூம் எங்கே, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இங்கே பாரு, நான் ஒன்றும் விளையாடலை, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். உன்னோட பாட்டி உனக்கு சொல்லி கொடுத்து அனுப்பலையா கணவனே கண்கண்ட தெய்வம்னு? அப்படி இருக்கும்போது நீ எனக்கு தான் பூஜை பண்ணணும், நான் தான் உன்னோட கடவுள், என்ன தவிர வேற எந்த கடவுளையும் நீ கும்பிடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, அதுவும் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிடுறான். இவளும் வேற வழியே இல்லாமல் அவனை உட்கார வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் கண்களில் கண்ணீரோட. இதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. தன்னோட வீட்டில் நான் பூஜை பண்ணணும்னு சொல்லும் போதே என் புருஷன் அந்த வேலையை பார்த்தானே, இப்போ பாட்டி வேற சாமியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கமாக அந்த சைக்கோ பையலும் கிராஸ் ஆகுறான். அப்போ என்னடா மணி அடிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா பாட்டி வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு சாமி சிலையை வச்சுக்கிட்டு. இதை பார்த்ததுமே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இவ்வளோ நாளா என்னோட பொண்டாட்டி கிட்ட நான் தான் அவனோட கடவுள்னு சொல்லி சொல்லியே அவளை மாற்றி வச்சிருக்கேன். இப்போ இந்த பாட்டி வந்து அவளை மாற்ற பார்க்குதா, என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குதா, என் வீட்டில் நான் போட்ட ரூல்ஸை உடைக்க பார்க்குதா, இதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னோக்கி நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே முறைச்சிக்கிட்டே இவளும் என்னடா பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பவுல் இருக்கு, அதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு வரான். பாட்டியை போட்டு தள்ள போறான் போல. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கான். வேணாங்க என்னோட பாட்டியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம சியா நின்றுகிட்டு இருக்கா. இருந்தாலும் இந்த பாட்டி பண்ண தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுல் எடுத்துட்டு அப்படியே ஓங்க போறான். டக்குன்னு இவளும் கண்ணை மூடிடுறா. அதுக்கப்புறமா தான் தெரியுது அவன் நல்ல வேலை அடிக்கல, அந்த பவுலை எடுத்துட்டு தாளம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பாட்டி கூட சேர்ந்து அந்த பூஜையில கலந்துக்கிறான். இவன் என்ன இப்படி நார்மலா பிஹேவ் பண்றானே, இது சரியில்லையே, இவனோட பிஹேவியர் இது இல்லையே, இந்நேரம் பாட்டி ஏதாவது பண்ணியிருக்கணுமே, என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆயிடுது. 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகவ் தான் நம்ம பாட்டிக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருப்பான் போல. எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட சொல்றான். பாட்டி இதெல்லாம் உங்களுக்காக தான், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க, எப்படி நீங்க 2 நாள் தானே இங்க இருக்க போறீங்க, அந்த 2 நாள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா பாட்டி சொல்லுது, அட என்னப்பா நீ இப்படி சொல்லிவிட்டேன், நான் ஒன்றும் 2 நாள் தங்குறதுக்காக ஒன்றும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலையே, நான் இங்கேயே பர்மனெண்ட்டாக தங்கலான்னு சொல்லிட்டு தான் என்னோட மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன், நீயும் ஆஃபீஸ் போயிடுற, என்னோட பேத்தியும் வந்து தனியாக தானே இந்த வீட்டில் இருக்கா, ஸோ அவளுக்கு தனியாக நானும் இங்கே இருந்துடுறேனே, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. சரி போனா போது 2 நாள் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு பாட்டியை வர சொன்னா, இது பர்மனெண்ட்டாக இங்கே டேரா போட்டுரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னப்பா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திரும்பவும் கேட்குது. அஃப்கோர்ஸ் பாட்டி, இது உங்க வீடு, எவ்வளோ நாள் வேணாலும் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இவன் இவ்வளோ நேரம் இப்படி நார்மலா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது, இவன் எப்படி இவ்வளோ நார்மலா இருக்கிறான், இந்நேரம் பாட்டி பண்ண விஷயத்துக்குலாம் அவனுக்கு கோவம் வந்திருக்கணுமே, பாட்டி ஏதாவது பண்ணியிருக்கணும், ஆனா பாட்டிக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானே, இவன் மனசுல என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் பாட்டியும் சாப்பிடுறங்கிற பேர்ல கண்ணாமண்ணான்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து. இது அவனுக்கு இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் கடிச்சு அந்த சாப்பாடை சாப்பிடும் போது இவனுக்கு அந்த சத்தம் அதிகமா கேட்கறதுனால இவனுக்கு ரொம்ப மண்டை சூடாகுது. அட பாட்டி, அந்த சாப்பாடு எங்கேயும் போடாது, உங்க கண்ணு முன்னாடி தானே இருக்கு, பொறுமையா உட்காந்து சாப்பிடுங்களேன், ஏன் அப்படி சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்து சாப்பிடுறீங்க அப்படின்னு இவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னப்பா பேசிட்டு இருக்க, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடை நம்ம விரும்பி சாப்பிடும் போது இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வரத்தான் செய்யும், அது ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த அருமெல்லாம் தெரியும், உனக்கு தெரியாது விடு விடு அப்படிங்கிற மாதிரி பாட்டி திரும்பவும் வேணும்னே அவனை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவே பாயாசத்தை எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவனை அது ரொம்பவே கோவப்படுத்துது. பாட்டியும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ எவ்வளோ நேரம் தாண்டா நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்ப, உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் எப்படி நீ எவ்வளோ நேரம் சமாளிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையா இருக்க முடியல. அங்க இருக்கிற சோஃபாவை எடுத்து பாட்டி தலையிலேயே போட்டுடுறான். பாட்டி உயிரோட தான் இருக்கா இல்லை இறந்து போயிடுச்சா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.